கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் ரோமர் 8வது அதிகாரம் 25வது வசனம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு காணாத காரியங்களை நம்பி நாங்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்து காத்திருக்கலாம். அது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கைகூடி வராமல் இருக்கலாம். ஆனால் பொறுமையோடு காத்திருந்தால் நிச்சயமாகவே அது கைகூடி வரும் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை அவசியமாக இருக்கிறது. அவசரப்பட்டு நாங்கள் எந்த காரியத்தையும் அல்லது அவசரப்பட்டு நாங்கள் பொறுமையை இழந்து போகக்கூடாது. காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே என்னத்துக்கென்றாலும் காத்திருக்கிற பொழுது அது கைகூடி வர கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். புலம்பல் 3:25 நாங்கள் வாசிக்கிற பொழுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் பொறுமையாய் காத்திருக்கிறவர்களுக்கு முதலாவது வருகிற ஆசீர்வாதமே கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். எந்த மனிதனாக இருந்தாலும் என்ன, யாராக இருந்தாலும் என்ன, பொறுமையோடு கர்த்தருக்காக நாங்கள் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி பொறுமையோடு காத்திருக்கிற பொழுதே கர்த்தர் நல்லவராக மாறுகிறார். கர்த்தர் நல்லவராக அவர்களுக்கு இருக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறார். மேல்வீட்டு அறையிலே 120 பேர் சீசர்களோடு கூடியிருந்தார்கள், பொறுமையோடு காத்திருந்தார்கள். அங்கே பார்க்கிறோம், சடுதியிலே பரிசுத்த ஆவியானவர் இடி முழக்கம் போல இறங்கினார் என்று பார்க்கிறோம். இப்போ பொறுமையாக இருக்கிற பொழுது காரியங்கள் வாய்க்க பண்ண தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விரும்பிய காரியங்கள், நீங்கள் ஜெபித்த காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதென்று ஆண்டவர் சொன்னதின் பிரகாரமாய் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நீண்ட நாட்களாக ஒரு காரியத்துக்காக நாங்கள் காத்திருக்கிற பொழுது நம்முடைய இருதயம் இளைத்து போய்விடுகிறது. அந்த இருதயம் இளைத்து போகிற நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம். அதனாலே அதையும் தாண்டி நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது அது வருகிற பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பொறுமைக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம். அப்போ பொறுமையாய் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எங்களுடைய சத்தத்தை, எங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வசனத்தில் சொல்லப்படுது, அப்படியே அவன் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி எபிரேயரிலே நாங்கள் வாசிக்க முடியும். உண்மையிலேயே பொறுமையாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, நிச்சயமாக நீங்கள் காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, இருதயம் இளைத்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நீங்கள் ஜெபித்த காரியத்தை, அதற்கு மேலான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். இந்த காரியம் கூடிய சீக்கிரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. உங்கள் இருதயத்திலே ஜீவ விருட்சம் போல ஒரு வெளிச்சம் உதிர்க்கப் போகிறது. உங்கள் குடும்பத்திலே நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த வேளையிலும் பொறுமையோடு ஆண்டவர் உடைய சமூகத்திலே நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறவர்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்கள் ஜெபித்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.